Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நாம ஆச்சியில இருந்து புதுசா இன்ட்ரோ듀ஸ் பண்ணியிருக்கிற லெமன் ரைஸ் அண்ட் புளியோதரை ரைஸ் பேஸ்டோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இது வந்து buy one get one ஆஃபர்ல வருது. நீங்க ஒரு பாட்டில் லெமன் ரைஸ் பேஸ்ட் வாங்குனீங்கன்னா அதே லெமன் ரைஸ் பேஸ்ட் பாட்டில் வந்துட்டு இன்னொன்னு ஃப்ரீயா தராங்க. ஒரு பாட்டிலோட நெட் weight வந்துட்டு 200 கிராம். ரெண்டு பாட்டிலும் சேர்த்து 85 rupees வருதுங்க. இப்போ இத ரைஸ்ல கலந்து பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக்கிங் எல்லாம் நல்லா சூப்பரா கொடுத்திருக்காங்க. மேலே ஃபுல்லா எண்ணெயா இருந்ததுங்க. அதனால ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. சாதம் வந்து இதுக்கு நல்லா உதிரியா வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து சாதத்துல ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்து தாங்க வடிச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி லெமன் ரைஸ் புளியோதரை இதுக்கெல்லாம் வந்துட்டு சாதம் நல்லா உதிரியா இருந்தாதாங்க நல்லா இருக்கும். சாதம் வடிக்கும் போதே ஆல்ரெடி அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்தே வேக வச்சுக்கோங்க. நான் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். முதல்ல நான் அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டேன். அது பத்தலை, இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவாக இதில் சேர்த்துருக்கேன். நம்ம சாதம் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ரைஸ் பேஸ்டெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா தான் மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா சாதம் குழஞ்சி போயிடும். இப்போது அடுத்ததாக இந்த லெமன் ரைஸ் பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பாட்டில் ஓப்பன் பண்ண உடனே இந்த லெமன் பிக்கிள் ஸ்மெல் அடிக்குது. நான் இதுலேருந்து இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த பேஸ்ட் வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு மைல்டாக இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. ஆனால் பொதுவாக வந்து இந்த மாதிரி ரைஸ் பேஸ்டெல்லாம் நம்ம வீட்டிலையே நம்ம செய்யும்போது இது கொஞ்சம் ஆரம்பத்தில் மிக்ஸ் பண்ணி வச்ச உடனே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து இது ரைஸில் நல்லா ஊறிடுச்சுன்னா அப்போ வந்து டேஸ்ட் நல்லா கரெக்டாக இருக்கும். அதனால நாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சா தான் இது வந்து சாதம் ஊறி வரும்போது நமக்கு டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். லெமன் பேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் நல்லா புளிப்பாக நல்லா இருக்குங்க. இதுலேயே இந்த கடலைப்பருப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸ்ட்ராவாக உப்பு எதுவுமே சேர்க்கலைங்க. சாதம் வடிக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்தது தான். புளியோதரை பேஸ்ட்டை விட லெமன் ரைஸ் பேஸ்ட் வந்துட்டு நிறைய ரைஸ்க்கு வருதுங்க. 2 ரைஸ் பேஸ்ட்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சாதத்தில் கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க. அப்போ தான் அது வந்து சாதத்தில் நல்லா ஊறினதுக்கப்புறம் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்குங்க. புளியோதரை லெமன் ரைஸ் ரெண்டுமே நல்லா இருக்குங்க. இந்த லெமன் ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் ஆரம்பத்தில் பாட்டில் ஓப்பன் பண்ண உடனே அந்த லெமன் பிக்கிள் ஸ்மெல் வந்தது. அதுக்கப்புறம் ரைஸ் சாப்பிடும் போதெல்லாம் எதுவும் இல்லைங்க. ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் செய்கிற அதே டேஸ்டெல்லாம் வராதுங்க. ஆனால் டேஸ்ட் வந்து ஓவராலாக இது நல்லாவே இருக்குங்க. ஆனால் இது கண்டிப்பாக ஹெல்தி கிடையாது. ஆனால் நமக்கு அவசரத்துக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேச்சுலர்ஸுக்கெல்லாம் இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு ரைஸ் மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டா போதும். சில நேரம் நமக்கு குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப டயர்டாக இருப்போம். அந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம இந்த இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போகிறவங்களாம் காலையில் லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு சில நேரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நம்ம இதை டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறதில்ல. ஆனால் நமக்கு அவசரத்துக்கு இது மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது ஹெல்த்தியெல்லாம் கிடையாதுங்க. நான் இதை வாங்குங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு ப்ரமோட் பண்ணலாம் இல்லை. இந்த புளியோதரை லெமன் ரைஸ் ரெண்டோட டேஸ்ட்டுமே நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. வாங்கணும்னு நினைக்கிறவங்க எந்த தயக்கமும் இல்லாமல் வாங்கலாங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.